நமः பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. வணக்கம். நமது புராணங்களில் உள்ள பல அபூர்வமான ரகசியங்களை தேடிப் பயணிக்கும் இந்த ஆன்மீக பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று காசிகண்டத்தின் 11வது அத்தியாயத்தில் மறைந்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான மெய்சிலிர்க்க வைக்கும் சரித்திரத்தை தான் நாம் பார்க்கப் போகிறோம். உடனே உங்கள் மனதில் ஒரு ஆழமான கேள்வி எழலாம். ஒரு சாதாரண மனிதனால் தன் தலையெழுத்தை, தன் விதியை திருத்தி எழுத முடியுமா? தூய பக்திக்கு நிச்சயிக்கப்பட்ட அகால மரணத்தையே தடுத்து நிறுத்தும் சக்தி இருக்கிறதா? இந்த கேள்விக்கான விடையை ஒரு 9 வயது சிறுவன் எப்படி உலகிற்கே நிரூபித்து காட்டினான் என்பதைத்தான் நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். சரி, இந்த அற்புதமான கதைக்குள் நுழையும் முன் அகிலத்தையே ஆளும் அந்த காசி விஸ்வநாத பெருமானையும் அன்னை விசாலாட்சியையும் முழுமையாக பிரார்த்தித்து அவர்களின் ஆசியோடு நமது பயணத்தை தொடங்குவோம். இந்த சரித்திரம் அகஸ்திய முனிவர் லோபாமுத்திரைக்குச் சொல்வதாகவே இருக்கிறது. விஸ்வானர முனிவர் மற்றும் சுஷிஷ்மதி தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் இது சாதாரண குழந்தை இல்லைங்க. சாட்சாத் அந்த சிவபெருமானின் நேரடி அம்சமாகவே அவதரித்த குழந்தை. குழந்தை பிறந்த அந்த தருணத்தில் 8 திசைகளும் ஒளிர்ந்தனமாம். பிரம்மதேவரே நேரில் வந்து இந்த குழந்தைக்கு கிருகபதி என்று பெயர் சூட்டினார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். இந்த கிருகபதியின் வாழ்க்கை எப்படி அசுர வேகத்தில் நகருகிறது என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பிறக்கும்பொழுதே பல தெய்வீக அறிகுறிகள். வெறும் 5 வயதில், 5 வயதில் சகல வேதங்களையும் கற்று தேர்ந்து விடுகிறான். 9ஆம் வயதில் நாரத முனிவரின் வருகை நிகழ்கிறது. ஆனால் 12ஆம் வயதில் ஒரு கொடிய மின்னல் தாக்கி அவனுக்கு மரணம் நிகழும் என்ற ஒரு பயங்கரமான விதியும் காத்துக்கொண்டிருக்கிறது. அந்த 9ஆம் வயதில் நாரதர் வந்த நிகழ்வு இருக்கிறதே, அதுதான் அந்த அமைதியான ஆசிரமத்தில் ஒரு பெரும் இடியை இறக்கியது. அதுவரை அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்த அந்த பெற்றோருக்கு நாரதரின் வருகை வாழ்க்கையே புரட்டி போடும் ஒரு பெருந்துயரமாக மாறப்போகிறது. இங்குதான் ஒரு பெரிய முரண்பாடு. நாரதர் அந்த சிறுவனை பார்த்துவிட்டு, ஹாஹா, இவனிடம் 32 மகா புருஷ லட்சணங்களும் முழுமையாக பொருந்தியிருக்கிறதே என்று மனதார புகழ்கிறார். ஆனால் அடுத்த கணமே, என்னதான் இருந்தாலும் இவனுடைய 12ஆம் வயதில் மின்னல் தாக்கி ஒரு தவிர்க்க முடியாத மரணம் உறுதியாக நிகழுமே என்று குண்டை தூக்கி போடுகிறார். இதை கேட்டால் எந்த பெற்றோருக்குத்தான் நெஞ்சம் துடிக்காது? அவர்கள் அப்படியே நிலைகுலைந்து போய்விடுகிறார்கள். ஆனால் அந்த 9 வயது சிறுவன் என்ன செய்தான் தெரியுமா? சற்றும் கலங்கமில்லை. அழுது கொண்டிருந்த பெற்றோரின் கண்ணீரை துடைத்து, நீங்க கவலைப்படாதுங்க, அந்த மரணத்தையே வென்ற மிருத்யுஞ்சயனை நான் காசியில் வழிபட்டு என் விதியை திருத்தி எழுதுகிறேன் என்று ஒரு மாபெரும் சபதம் எடுக்கிறான். அந்த சிறு வயதிலேயே மரணத்தை வெல்ல துணிந்து நேராக காசியை நோக்கி தன் பயணத்தை தொடங்குகிறான். காசியை அடைந்த அந்த சிறுவனின் மன உறுதியை நினைத்தால் நமக்கெல்லாம் மெய்சிலிர்க்கும். முதலில் புனித மணிகண்ணிகை கட்டத்தில் நீராடுகிறான். வீரபத்ர லிங்கத்திற்கு சற்று அருகே தானே ஒரு புதிய லிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறான். அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? தொடர்ந்து 2 வருடங்கள் சாப்பாடில்ல, தண்ணீர் இல்ல, வெறும் காற்றை மட்டுமே சுவாசித்துக் கொண்டு அசைக்க முடியாத ஒரு மகா தவத்தில் அமர்கிறான். இது உண்மையிலேயே மனித கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். மனித வரம்புகளையெல்லாம் சுக்குநூறாக உடைத்துவிட்டு ஒரு சிறுவன் இப்படிப்பட்ட ஒரு கொடிய தவத்தை செய்வதைப் பார்த்து மேலே வானுலகத்திலிருந்த தேவர்களே அப்படியே வாயடைத்து ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கிறார்கள். நாட்கள் நகர்கின்றன. நாரதர் கணித்த அந்த 12ஆம் வயதும் நெருங்கிவிட்டது. மரணத்தின் நிழல் கிருகபதியை சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் அவனது தவத்தின் வலிமையை சோதிக்க தேவர்களின் தலைவனான இந்திரன் நேரில் வந்து நிற்கிறான். இங்கிருந்துதான் கதையின் மிகப்பெரிய உச்சக்கட்டம் ஆரம்பமாகிறது. இந்த காட்சியை அப்படியே உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். ஒருபுறம் அகிலத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்திரனின் கோபம், அவனது கையில் கொடூரமான வஜ்ராயுதம். மறுபுறம் இந்த மரண பயத்தைக் கண்டும் துளியும் அஞ்சாமல் சிவபெருமான் ஒருவரையே முழுமையாக நம்பி அமர்ந்திருக்கும் ஒரு 9 வயது சிறுவன். என்ன ஒரு பிரம்மாண்டமான முரண்பாடு பார்த்தீர்களா? இந்திரன் அவனை பார்த்து, சிறுவனே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? என்னிடமே கேள் என்று வற்புறுத்துகிறான். ஆனால் கிருகபதியோ, என் ஈசனை தவிர வேறு யாரிடமும் நான் கையேந்த மாட்டேன் என்று முகத்துக்கு நேராக மிக உறுதியாக மறுக்கிறான். இதனால் கோபத்தின் உச்சிக்குச் சென்ற இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை ஓங்கி முழங்குகிறான். அந்த பயங்கரமான இடிமுழக்கத்தை தாங்க முடியாமல் சிறுவன் மயங்கி விடுகிறான். ஆனால் அந்த மயங்கும் நொடியில கூட அவன் மனம் சிவபெருமானையே உச்சரித்துக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட தூய பக்தி வீண்போகுமா என? நிச்சயமாக இல்லை. பெரும் கருணை கொண்ட அந்த சிவபெருமான் அந்த நொடியை அங்கு நேரில் தோன்றிவிடுகிறார். அவர் வந்தவுடனே அந்த இடமே ஒரு தெய்வீக ஒளியாலும் பேரமைதியாலும் நிரம்பி வழிகிறது. மயங்கி கிடந்த அந்த சிறுவனை தன் கைகளால் எழுப்பி உயிர் பிச்சை அழித்து தேற்றுகிறார் எம்பெருமான். அப்போது ஈசன் என்ன சொன்னார் தெரியுமா? அதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய திருப்பம்.
குழந்தாய், உன்னை சோதிக்க நான் தான் இந்திரன் ரூபத்தில் வந்தேன். உன்னுடைய இந்த அசாதாரணமான பக்தி என்னை எல்லையில்லா மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிட்டது. இன்று முதல் நீ சாதாரண சிறுவன் அல்ல, தேவர்களுக்கெல்லாம் முகமாக விளங்கும் அந்த அக்னிதேவனாகவே பதவி பெறுவாய் என்று மாபெரும் வரத்தை அளிக்கிறார். மரணம் வந்து சேர வேண்டிய இடத்தில் அவனது பக்தி அவனுக்கு ஒரு புது பதவியையே கொடுத்து விதியை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. கிருகபதி தன் கைகளால் பிரதிஷ்டை செய்தானே ஒரு லிங்கம், அதுதான் காசியில் இன்றும் புகழ்பெற்று விளங்கும் அக்னீஸ்வரம் என்ற புனித லிங்கம். இது ஏதோ சாதாரண ஒரு கற்சிலை அல்ல. உலக மக்கள் அனைவரையும் தீ விபத்துகளில் இருந்தும் மின்னல் தாக்குதல்களில் இருந்தும் என்றென்றும் காக்கும் ஒரு மகா கவசமாக, ஒரு தெய்வீக கலங்கரை விளக்கமாக இது இன்றும் அருள்பாலித்து வருகிறது. சரி, இவ்வளவு பெரிய சரித்திரத்தை பார்த்தோம். இது வெறும் கதையல்ல. இதன் மூலம் நமக்கெல்லாம் என்ன பலன் என்று பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அதை தெரிந்து கொள்ளாமலேயே நாம் எப்படி இந்த பதிவை நிறைவு செய்ய முடியும்? ஒரு சிறுவன் தன் தவத்தால் தனக்கு வரவிருந்த மின்னல் தாக்குதலையே தடுத்து நிறுத்தினான் இல்லையா? அதேபோல இந்த அக்னீஸ்வர லிங்கத்தை மனதார வழிபடும் பக்தர்களுக்கெல்லாம் மின்னலினாலோ அல்லது தீயினாலோ எந்த ஒரு ஆபத்தும் வரவே வராது என்பது சிவபெருமானின் வாக்கு. அகால மரணம் என்பது அவர்களின் வாழ்க்கையிலேயே இருக்காது. எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்வாங்கு வாழ்ந்து இறுதியில் அக்னி லோகத்தையும் முக்திய தரக்கூடிய அந்த சிவலோக பிராப்தியையும் அடைவார்கள். இப்போது சொல்லுங்கள், விதியை யாராலும் மாற்ற முடியாது என்று நம்புபவர்களுக்கு அசைக்க முடியாத உண்மையான பக்தி அந்த விதியையே அடித்து நொறுக்கி திருத்தி எழுதும் என்பதற்கு இந்த கிருகபதியின் சரித்திரத்தை விட ஒரு சிறந்த சான்று வேற எங்கேயாவது இருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. இந்த ஆழமான சிந்தனையோடு சிவபெருமானின் பேரருளை நினைத்து இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்வோம். ஹர ஹர மகாதேவா.